ஹல்லேலூயா. தேவனோடு கூட உறவு கொண்டவர்களாய், தேவனுக்குள் உற்சாகப்படுகிறவர்களாய், தேவனையே சேவிக்கிறவர்களாய், தேவனை சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல தருணம். தேவனோடு கூட செலவிடுகிற நேரம் நல்ல இனிமையான நேரம். ஏன்னா அழகாக பக்தன் ஒரு பாடல் பாடினா பார்த்தீங்களா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஒவ்வொருவரும் பலன் அடைகிறதற்கு வித்தியாசமான ஒரு சூழல்களுக்கு கடந்து போகிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறைய ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு, ஹெல்த் ட்ரிங்க்ஸ். அப்படி குடிக்க போய் சாதாரணமாக அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ரன் பண்ணிட்டு நல்லா ஓடிட்டு அந்த மாதிரி, அதாவது வாழ்க்கையில் இன்னும் நல்லா சுகமாய் வாழணும், இன்னும் நல்லா சுகித்து இருக்கணும், ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப்குள்ளே போகணும். எல்லோரும் விரும்புகிறது எதன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எப்போதுமே ஒரு அவசரமும் ஒரு படபடப்பும் நிதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்போ எல்லாருமே லைஃப்பில் விரும்புகிறது என்னன்னா இளைப்பாறுதல், ரிலாக்ஸேஷன். அதை கர்த்தர் கொடுக்கிறவர். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவர் முதலாவது கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வாக்குத்தத்தம் எதை குறித்து இருக்கிறது என்றால் இளைப்பாறுதலை குறித்து இருக்கிறது. மனிதர்கள் விரும்புகிறதும் இளைப்பாறுதல். நீங்க எல்லாரும் இங்க வாங்க, என்கிட்ட எல்லாரும் வாங்க. இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் ஒரு பெரிய ப்ரெஷியஸான கிஃப்ட் வச்சிருக்கிறேன். என்கிட்ட வந்தவங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, என்னிடத்தில் வந்தவர்களுக்கு சமாதானம் உண்டு. என்னிடத்தில் வந்து சமாதான குலைச்சலாயிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி வந்தோம், இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தேன், இருந்த சமாதானமெல்லாம் போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பார் அப்படிங்கிற வார்த்தையின்படி எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் சமாதான கர்த்தர், சமாதானமுள்ள தேவன், சந்தோஷத்தின் தேவன், மனமகிழ்ச்சியின் தேவன், ஆனந்தத்தின் தேவன் அவர். அதனால தான் நீ வருத்தப்படுற, பாரம் சுமக்கிற. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கவலைகளையும் தூக்கி சுமந்து 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 நீ இளைத்து போய்விட்டாய், டயர்டாயிட்ட. இளைத்து போனவங்களுக்கு தான் என்ன வேணும்? இளைப்பாறுதல் வேணும். டயர்டானவங்களுக்கு தான் நீ உட்காரு, கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் போகட்டும், கொஞ்சம் உட்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தான் இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் நம்ம மத்தியிலே இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது மோசேயின் காலத்தில் மோசையோடு கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார். என்ன சொன்னார்? மோசே சொன்னார், நீங்கள் என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரே. உரிமையாய் பேசின மோசே, சிநேகிதனான மோசே. இருவரும் எப்படி இருந்தாங்க? சிநேகிதனை போல முகத்தோடு முகம் பார்த்து பேசின மோசே. அப்போ சிநேகிதம், இருவருக்குள்ளும் அன்பின் அடையாளம் அங்கே இருந்தது. அப்போ அப்படி பேசும்போது தான் நீங்கள் என் கூட வரலன்னா, ஏன்னா ஆண்டவருக்கு மோசையோடு கூட இருந்த ஜனங்கள் மேலே கோவம். பாரு இவங்க அப்படி பண்ணுறாங்க, வா ஒன்றா நான் தனியாக பிரித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுறேன். ஆனால் மோசே, இல்லை ஆண்டவரே, நீங்கள் நான் எங்கே போனாலும் என் கூட வரணும். இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து நீங்கள் சொல்லி தானே நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ சரியான ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ளே நடத்திடணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தின மோசே. அந்த மோசேகிட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வாங்க எல்லாருக்கும். நீ வருத்தமாக இருக்கியா? நீ பாரமாக இருக்கிறியா? உன் இருதயம் பாரம் சுமந்து 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 களைச்சு போயிட்டா? வாழ்க்கைங்கிற போராட்டத்தை போராடி போராடி இளைத்தும் களைத்தும் போனாயோ? நீ என்னிடத்தில் வந்துவிட, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன். எல்லாருக்கும் இளைப்பாறுதல் சொல்கிறார். அங்கே மோசேக்கே சொல்கிறாரு, நான் உனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகான தேவன், அருமையான கர்த்தர். ஒரு சில நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனுஷனோடு கூட பேசுவார், ஒரு சில நேரத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பேசுகிறவர்.
அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். ஏன்னா ஜனங்கள் நிமித்தமாய் மோசே அவ்வளவு கஷ்டப்பட்டார். இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுல மோசே இளைத்து போனதை கர்த்தர் அறிந்தார். அதனால என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா நாம் போகிறதற்கு முன்பதாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உனக்கு முன்பாகனா நீ அந்த இடத்துக்கு போகிறதற்கு முன்பதாகவே நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போய் உனக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். உரிமையில பேசுகிறார் பாரு, நான் உனக்கு முன்பாக செல்றேன். அப்போ ரெண்டுமே பாருங்க, நான் இளைப்பாறுதல் தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தேவை இளைப்பாறுதலான சில நிமிடங்கள், இளைப்பாறுதலான சில மணி நேரங்கள், இளைப்பாறுதலான நாட்கள். மனுஷனுக்கு வாழ்க்கையில் அது தேவை. அதனால தான் ஒரு வாரம் முழுவதும் ஓடி 7ஆம் நாளில் ஓய்ந்து இருக்கிறது அப்படின்னாலே இளைப்பாறுதல் தான். நம்ம நினச்சிக்கிட்டோம் ஓய்ந்து இருக்குன்னா சும்மா இருக்கிறது, படுத்து இருக்கிறது. இல்லை, நீங்கள் 7 நாளும், எனக்கு தெரிந்த ஒரு மகள் 7 நாளும் ஆஃபீஸ்க்கு போகிறா. தொடர்ந்து அவள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுறது இயற்கை தானே. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை கூட சில நாட்கள் அவங்களுக்கு வச்சிடுறாங்க. அப்போ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுகிறது. ரெஸ்ட் சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுகிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, ஓடி ஓடி நாம் என்ன சாதித்தோம்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள ஓய்ந்திருங்கள். அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம ஓய்ந்து இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள நம்முடைய நேரத்தை செலவிடுகிற பொழுது, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த ஓய்வு அந்த தேவ பலத்தினால் இடை கட்டப்படுகிறது. அப்போ உலக பிரகாரமாய் நம்முடைய சரீரம் ஓய்ந்து கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்த உடனே நம்ம திரும்ப ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகும் பார்த்தீங்களா? அது மனுஷனுக்கு தேவை. அதைத்தான் அந்த தேவை. உலக பாரத்தை சுமந்து சுமந்து நீ வேதனைப்படாதே. ஒரு நாள் என் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துரு. ஒரு நாளை ஒதுக்கு, சில மணி நேரங்களை ஒதுக்கு, சில நாளை ஒதுக்கு என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவர். ஒரு அருமையான சகோதரியோடு கூட கர்த்தர் பேசினார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த சகோதரிக்கு. வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட வேதனையின் நேரம் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறது. அவங்க அப்படிதான். அந்த பயங்கர இடர்பாடான நேரம், கணவன் தன்னை விட்டு விலகி விடுவாரோ என்ற பயம், கணவன் தன்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயம். ஹல்லேலூயா. ஒரு இக்கட்டான சூழல், கணவனுடைய தவறான போக்கு, அவங்களுக்கு மனதில் நிம்மதி இழந்துட்டாங்க, வேதனை இழந்துட்டாங்க. இந்த கணவனை நான் எப்படி திருத்த முடியும்? என்னால் திருத்த முடியுமா? வேதனையோடு இருக்கும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்தார்கள். ஏன்னா அந்த வேதனை நேரம் நம்முடைய ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம். நம்ம எல்லாருமே மைண்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். தேவையற்றவைகளை யோசிக்கும், தேவையற்றதில் ஆழ்ந்து போயிடும். திரும்ப விடுவிக்கப்படுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சகோதரி ரொம்ப அருமையான ஒரு வழியை தெரிந்தெடுத்தாங்க. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கிடணும்னு சொல்லி அவங்க உட்கார்ந்தாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தன்னோடு பேச அமர்ந்துட்டா அவர் பேசாமல் விடுவாரா? அருமையாய் ஆண்டவர் பேசினார். அவங்களுடைய மன கஷ்டத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கத்தக்கதான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைத்தது. அழகாய் ஆண்டவர் பேசினார். ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? உனக்குள்ள அவ்வளோ பவரை வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத என் மகளே, இந்த காரியத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினார். உடனே அவங்க, ஆண்டவரே நான் இந்த வாக்கு தத்தத்தை வைத்து எப்படி ஜெபிக்கணும்? உடனே ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் அப்படி மைண்டில் ஒரு காரியத்தை போடுறார்.
ஒரே இடத்துல உட்கார்ந்து 7 முறை இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபி. உடனே அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க, ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. பொதுவாக பெண்கள் எங்கே ரொம்ப அதிக நேரம் இருப்பாங்க? கிச்சனில் தானே அதிகமான நேரம் இருப்போம். அப்படி அவங்க சமையல் கட்டில் அதிகமான நேரத்தை ஒதுக்கணும்னு நினச்சிட்டு அவங்க தெரிந்தெடுத்த இடம் எது தெரியுமா? கிச்சனில் ஒரு சின்ன பலகை போட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு அவங்க யோசித்து முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க நல்ல முடிவு எடுத்ததன் விளைவாக அருமையாய் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் நல்ல தேவன். அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல அமர்ந்தார்கள். ஒரு நாளைக்கு 7 முறை. தாவீது சொன்னார் இல்லையா, 7 முறை கர்த்தரை துதித்தேன்னு சொல்லி. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்த நிமிடங்கள் சில நேரங்களில் அந்த ஜெபம் எப்படி போச்சுதான், அரை மணி நேரம் போச்சுதான். சில நேரங்களில் 5 நிமிடம், சில நேரங்களில் 10 நிமிடம். இப்படி கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்திலிருந்து வாங்கின வாக்குத்தத்தை வைத்து அவர்கள் 7 முறை ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டவர் பதில் கொடுத்தார். அவர் ஜெபம் கேட்கிறவர் பதில் கொடுக்கிறார். நீங்க எப்படி ஜெபித்தாலும் சரி, உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. அழுகையோடு கண்ணீரோடு நீங்க ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கும் பதில் உண்டு. நீங்க மௌனமாய் அமர்ந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கும் பதில் உண்டு. தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு ஜெபிக்க தெரியலையப்பா, என்னதான் சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி உங்க உள்ளத்தை நீங்க வெளியிட்டாலும் அதற்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். இந்த அருமையான சகோதரி ஒரு நாளைக்கு 7 முறை அந்த வாக்குத்தத்தத்தை அமர்ந்த இடத்துல சொல்லி சொல்லி ஜெபித்தாங்க. கிட்டத்தட்ட 15 நாள். மிக அற்புதம். 15வது நாள் என்ன காரியத்திற்காக அவங்க ஜெபித்தார்களோ அந்த காரியம் நடந்தது. அவர் கணவனுடைய தவறான போக்கு நிற்கத்தக்கதாக அந்த தவறான தொடர்புள்ள பெண் இவர்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டார். இந்த தவறான தொடர்பு நீங்கும்படிதான் அந்த அருமையான சகோதரி ஜெபித்து தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தத்தை வாங்கினாங்க. 15 நாள்ங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நடந்த உண்மை இது. 15வது நாள் அந்த சகோதரி வந்து இவர்கள் கரத்தை பிடித்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சகோதரி என்ன சொன்னாங்க? நீங்க தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க, நான் ஏற்கனவே உங்களை மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. மன்னிக்கிற இருதயம் தேவை, கசப்பற்ற இருதயம் தேவை. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் அந்த கசப்பில்லாத இருதயம், அந்த மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா காரியத்தை சீக்கிரமாய் சக்சஸ்ஃபுல்லாய் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்துகிறவர் கர்த்தர் தானே. ஏன்னா இவங்களுக்கு அந்த கணவனுடைய தவறான தொடர்பு நிமித்தமாய் இவங்க வாழ்க்கையில் அடைந்த பாடுகள் ஏராளம், துக்கங்கள் ஏராளம். அதனால அவங்களுடைய இளைப்பாறுதல் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இளைப்பாறுதலா இருந்திருப்பாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஆனால் 15 நாட்களில் கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை கொடுத்தார். அதை பார்த்து அவங்களோடு அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஆன்டி ஓடி வந்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்தார். அவங்களாம் சேர்ந்து ஜெபிக்கிறவங்க பாருங்க. தனியாய் ஜெபிக்கிறோம், அதே போல குழுவாகவும் நம்ம ஜெபிக்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய பலன் நமக்கு. இப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் பலன் ஊற்றப்படுகிறது. தனி ஜெபத்தில் அமர்ந்தாலும் ஒரு பலன் ஊற்றப்படும். நீங்க குழுவாய் ஐக்கியமாய் கூடி ஜெபித்தாலும் அது தேவ பலனாய் மாறுகிறது. அப்போ இந்த சகோதரி இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார்கள். கணவனுடைய மனமாற்றம், மனைவிக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சி சொல்ல முடியும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், நீங்களும் நானும் நம்ம இளைப்பாறுதலான வாழ்க்கை நடத்தணுங்கிறதுக்காக தான். ஆஃபீஸில் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வீடுகளுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்கள், பொருள் இல்லாம பொருளாதார தடை நிமித்தமாய் விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சு. வீட்டுக்கு நான் எப்படி செலவு பண்ணுவேன்னு தெரியல. போராட்டங்கள் இருக்கிறதா? எல்லா போராட்டத்தையும் சரி செய்வதற்கு நம்முடைய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சகாயம் செய்யும் மகா பெரிய பலனும் கேடகமும் அவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கடைசி நிமிடம் என்ன பண்ண போறோம்? கடைசி நிமிடம் ஒரு வியாதி
படுக்கையில் இருக்கிறாங்க. மரண நாள் முன்குறிக்கப்பட்டாயிற்று. எப்படி அவங்களுக்கு படுக்கை இருக்கும்? அவங்க படுக்கையில் அவங்க ரெஸ்டோடு இருப்பாங்களா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்களா? அவங்க மனம் எவ்வளவு வேதனைப்படும். சாரிபாத் விதவையின் வாழ்க்கையும் அப்படித்தானே இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு மகனை வைத்துக்கொண்டு, அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, நாங்கள் செத்து போவதற்கு ஒரே ஒரு நேரத்து சாப்பாடு தான் எங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு நேரத்து சாப்பாடை வச்சு நான் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன். ஆனால் தேவன் பார்த்தார். விதவைகளை கனம் பண்ணுகிற கர்த்தர் அவர். விதவைகள் என்று சொல்லி எல்லாரையும் அசட்டையா நினைச்சுறாங்க. அசால்ட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் கனம் பெற்றவர்கள். தேவ பார்வையில் அவர்கள் இருக்கிறபடினால் கர்த்தர் அவர்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். வேற யாருக்கும் இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்கு இல்லை, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த ஏழையின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், அந்த திக்கற்றவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், இல்லாதவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், உணவுக்கு அலைந்து திரிகிறவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற கர்த்தர், தண்ணீர் இல்லாமல் ஐயோ சாக போகிறேனே என்று சொல்லி அலைந்த ஆகாரின் மேல் கண்ணோக்கமாய் இருந்த கர்த்தர், கடைசி நிமிடங்கள், வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் இருக்கிற யார் இளைப்பாறுதலோடு வாழ்ந்திருக்க முடியும் சொல்லுங்க? இளைப்பாறுதலற்ற நிலைமைதான். ஹல்லேலூயா. அனுப்பினார் பாருங்க, அங்க தீர்க்கதரிசியை அனுப்பினார். சாரிபாத் விதவை மேல் வைத்ததான தயவு, சாரிபாத் விதவையை ரிலாக்ஸ்ட் ஆக்கணும், அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நல்லவர். ஆகார் இப்படிதான் கடைசி நிமிடத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகார் கடைசி நிமிடம் என்ன செய்வது என்று அறியாது அங்கலாய்ப்போடு கதறினாள் ஆகார். அங்கேதான் தேவதூதன் வெளிப்பட்டார். தேவதூதன் வெளிப்பட்டு அந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். ஹல்லேலூயா. ஆகாருடைய கண்களை திறந்து காண்பித்த. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆகாருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அனாந்தரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறா, சாக போறா, பிள்ளை சாக போகுது. இளைப்பாறுதல் உண்டா? இளைப்பாறுதல் அற்ற வாழ்க்கை. இப்படி பல நேரத்தில் நம்ம நொறுங்கி போய் அழுது வீழ்ந்து போய் வாழ்க்கையின் உச்சக்கட்டம் முடிந்து போயிற்று என்ற நிலை வரும்பொழுதுதான் கர்த்தர் அங்கே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வந்து நிற்கிறார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், அங்கு சுகமாய் தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தேவ சமூகம் இனிமையானது. அதுதான் பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் போதும். வாழ்க்கையில் இருக்கிற களைப்புகளை அகற்றி நம்மை இனிமையாக்குவதற்கு கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தோன்னா போதும். நம்முடைய முகம் மாத்திரமல்ல, நம்முடைய அகம் மகிழ ஆரம்பிக்கும். நம்முடைய அகத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி அப்படியே வெளியே வரும். அகத்தில் தோன்றுகிற மகிழ்ச்சி அப்படியே புற மகிழ்ச்சியாய் மாறிவிடும். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். உன் இருதயத்தின் மகிழ்ச்சி, இருதயத்தின் மகிழ்ச்சியா இருந்தால் தான் அது நல்ல ஔஷதம். இருதயத்திற்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி வெளிப்படட்டும். எப்படி வெளிப்பட முடியும்? மரண தருவாயில் இருக்கிறேன், கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மேல் நம்பிக்கை. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசி நிமிடம்தான், வாழ்க்கையின் முடிவு சமீபமாயிற்று. ஒரு அருமையான மகள் கோமா ஸ்டேஜில் இருக்கிறா. பிரெயின் டியூமர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல். அவளுக்காக நாங்கள் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தோம்.
அவளுக்கு இந்த ட்ரெகோஸ்டோமின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டுட்டாங்க. அந்த பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபாரினில் எல்லா மருந்துகள்லாம் வரவழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு டேட் குறிச்சிட்டாங்க. இந்த டேட்டோடு அவளுக்கு என்னென்ன மருந்து போடணுமோ எல்லாம் போடப்பட்டு முடிந்தாயிற்று. இனி மருந்துகளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழல் வந்தது. அவங்க தாயும் தகப்பனும் கதறினார்கள் தேவ சமூகத்தில். தகப்பன் தன்னை அப்படியே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய தவறுகளை எல்லாம், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில செய்த தவறுகளை நீர் மன்னியும் என்று அழுதார், அரற்றினார். தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார்கள். ஹாஸ்பிட்டல்ல இருக்க இல்லை, அவங்க ஜெபிக்கிற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். எருசலேமில் காத்திருந்தார்கள். எருசலேம் தேற்றரவு பண்ணுகிற இடம், எருசலேம் ஆறுதலின் இடம், ஜெபிக்கிற ஒரு இடம் எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆறுதல் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆறுதல் அடையலை. மீண்டும் மீண்டும் மகள் எழும்பினால் ஒழிய அவள் உயிரோட வந்தாதான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் ஜெபிக்க, சுற்றி இருந்தவர்கள் ஜெபிக்க, எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. மருந்து முடிந்து போயிற்று. அவள் இன்றைக்கு கண்ணு திறக்கலன்னா இனி அவ்வளவுதான். அன்றைக்கு இரவு அவள் கண் திறந்தாள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க, எப்படி அவர்களுடைய இளைப்பாறுதல் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினபடியினால அந்த மகள் கண் திறந்து பார்த்தாள். இன்றைக்கும் அவள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் இளைப்பாறுதல் அற்ற நேரத்தில் இறங்கி வந்து அந்த ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் என்பதை அவர்களை வைத்து கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் அடையாளமிடப்பட்டிருக்கிறார்கள். அடையாளமிடப்பட்ட சாட்சிகள் இவர்களே. ஹல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, எலியா எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். அதாவது புற மதஸ்தருக்கும் தனக்கும் நேரிட்ட போரில் சவாலாய் நின்று ஜெயித்த மனிதன். ஆனா ஒரு ஸ்திரீ ஏசபே அவள் போட்ட சவாலுக்கு பயந்து, ஆண்டவரே போதும், எவ்வளவு ரிலாக்ஸேஷனுக்குள்ள வாழ்ந்த மனுஷன் ஒரே ஒரு ஸ்திரீயால் விரட்டப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வேதனை அடைந்து, போது ஆண்டவரே, போது ஆண்டவரே, எப்படி இருந்திருப்பாரு? இளைப்பாறுதலோடு இருந்திருப்பாரா? இல்லை. தேவ சமூகம் மாத்திரமே நமக்கு, தேவ பிரசன்னம் மாத்திரமே நமக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். என் வாழ்க்கையில நான் ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன், என் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடி வந்து விட்டேன் என்று ஒருவேளை நீங்க சொல்வீர்கள் என்றால், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் முதலும் முடிவுமானவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. விழுந்த யாவரையும் தூக்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கிறார். விழுந்து போயிடுவோம், மடங்கடிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வாழ்க்கையில வேதனையோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனைகள், கடன் பல இடங்கள்ல கடன் பட்டு எப்படி வட்டி கொடுக்கிறது, எப்படி முதல்ல கொடுக்கிறது, திகைத்து திரிகிறீர்களோ? வனாந்திரத்தில் திகைத்து திரிகிறது போல உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கருத்து போன ஜனங்களை இளைப்பாறுதல் கொடுக்க ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு அறைகூவல் விடுத்து என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டோன்னா நம்முடைய இருதயத்தில் வேதனைக்கே இடமில்லை, பாரத்துக்கே இடமில்லை. கொஞ்ச நேரம் நம்முடைய பிரச்சனத்தில் போய் உட்கார்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா பாரங்களையும் அகற்றி அப்புறப்படுத்த முடியும். ஒரு சல்யூட் கொடுத்து அவருடைய பிரசன்னத்தை நீங்க வரவழைத்து பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் யார் யார் உள்ளத்தில் பாரத்தோடு வேதனையோடு, ஐயோ என் வாழ்க்கை காணாமல் போய்விட்டதே என்று சொல்லி அங்கலாய்த்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் ஆதரவான தேவன் என்பதை நீர் கரம் நீட்டி காண்பிக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நீர் அவர்களுக்கு காண்பிக்க மனதாய் இருக்கிறீர் ஆண்டவரே.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நீர் இந்த நேரத்தில் ஊற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.